வணக்கம். இது உங்கள் ஊடகம், தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே. மரிய வில்சன் அவர்கள், நான் பான் கிறிஸ்டின், எனக்கு தமிழ் சரியாக வராது, எனக்கு பைபிள் மொழியே போதும், பைபிள் மொழி அன்பு போதிச்சிருக்கு அப்படிங்கிற டோனில் பேசுனது ஒரு விவாத பொருளாக இருக்குது. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா, நீங்கள்லாம் நிம்மதியாக தூங்க மாட்டீங்க, ஏன்னா சிபிஐ ரெய்டு உங்களுக்கு எனி டைம் வரும் அப்படின்னு திமுகவினரை பார்த்து பேசுனது. அவங்க உடனே உங்களுக்கும் தான் ஐடி சிபிஐ இருக்குன்னு உதயநிதி திருப்பி அவர்களுக்கு சொன்னது. உடனே புசியானந்து அதை வளர்க்க விரும்பாமல், நாங்கள் முதலமைச்சர் ஃபோன் பண்ணுவார், எங்களுக்கு இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு சொல்லுவார், அதை சொன்னேன் அப்படின்னு பதறிக்கிட்டு பதில் சொன்னது. இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் விவாத பொருளாக போயிருக்கு. ஆனால் இதில் உள்ளே கொஞ்சம் விவாதிக்க வேண்டிய சில செய்திகள் இருக்குது. அதை நம்ம பதிவு செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கிறதா நான் பார்க்குறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இதில் ஒரு ஒரு ஆர்எஸ்எஸ் அஜெண்டா, அது எங்கே இவங்க கிறிஸ்டின்ஸு, பான் கிறிஸ்டின்ஸு, ஜபமாலை, எனக்கு இது எல்லாமே ரொம்ப பயமாக இருக்குது. தமிழ்நாட்டினுடைய பேட்டனை மாற்றுது, தமிழ்நாட்டினுடைய மரபை மாற்றுகிறதோ என்கிற அச்சம் வருது. நான் சொல்கிறத தயவுசெய்து நல்லா கேளுங்க. ஏன்னு கேளுங்களேன், பாஜகவால் தமிழ்நாட்டுக்குள்ளே நேரடியாக வர முடியாது. ராமர் கோயிலை கட்டுவோன்னு சொல்லிட்டு வர முடியாது, பாபர் மசூதியை இடிப்போம்னு சொல்லிட்டு வர முடியாது, சர்ச்சுகளை அடிக்கணும், மணிப்பூரில் மாதிரி ஒரு கிறிஸ்தவர்களுக்கு எதிரான கலவரத்தை இங்கே நிகழ்த்தவே முடியாது. இது அப்பேற்பட்ட மண் அப்படிங்கிறது பாஜகவுக்கு தெரியும். அப்போ இது என்ன மாதிரியான விஷயங்களை பேசுது? தலித்துகளுக்கு அங்கீகாரம் நாங்கள் கொடுக்குறோம், கிறிஸ்தவர்களுக்கு அங்கீகாரம் நாங்கள் கொடுக்குறோம். இப்போ உள்ள அரசு வந்து தலித்துகளுக்கு கிறிஸ்தவர்களுக்கான அரசு, கிறிஸ்தவர்களுக்கான அரசு, தலித்துகளுக்கான அரசுங்கிற பிம்பம் உருவாக்கப்படுது இல்லைங்களா? இதிலிருந்து எனக்கு சந்தேகம் வருது, இவங்க என்ன செய்ய திட்டமிடுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது. எண்ணிக்கையில் அதிகம் கொடுப்பது, இப்போ முதலமைச்சரோடு சேர்த்து 10 கிறிஸ்தவ அமைச்சர்கள்னு சொல்கிறாங்க, 9 10 பேரோ இருக்கிறாங்க. மரிய வில்சன் அவர்கள் இருக்கிறாங்க, ஆதவர்ஜனா இருக்கிறாங்க, வன்னியரசு அவர்கள் இருக்கிறாங்க, நம்ம முதலமைச்சர் அவர்களே ஒரு கிறிஸ்தவர், இப்படி எல்லாம் சேர்த்தா 9 10ன்னு சொல்கிறாங்க. இப்போ நல்லா கவனித்து பாருங்கள், இதில் வந்து மரிய வில்சன் பேசினதை ஏவாவேல் ஏதோ ஆதரிக்கிற மாதிரி பேசியிருக்காரு. அது ஏன்னு தெரியல. எம்ஆர்கே பன்னீர்செல்வம் வந்து என்னன்னா, அமைச்சர் ரமேஷ் அவர்களை சாமி அமைச்சர்னு சொல்கிறாரு. அதுக்கு தான் முதலமைச்சர் விழுந்து விழுந்து சிரிச்சார். இப்போ நம்ம இங்கே என்ன புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது? யாருக்கு இன்னும் விஷயம் புரியலன்னு தான் தெரியல. மரிய வில்சன் பைபிளை பற்றி பேசியதோ, ஜபமாலையை பற்றி பேசுவதோ, அவர் இயேசுவை கும்பிடுவதோ, ப்ரே பண்ணுவதோ யாருக்குமே பிரச்சனை கிடையாது, அவருடைய தனிப்பட்ட விருப்பம். ஆனால் தமிழ் ஏன் சரியாக பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்னதுக்கு, நான் கிறிஸ்டின், அதனால் எனக்கு தமிழ் இப்படி தான் வரும் என்று சொன்னது தான் இங்கே பிரச்சனை. பிரச்சனையை ஏதோ கிறிஸ்தவம் வெர்சஸ் தமிழ், ஒரு கிறிஸ்தவரை நோக்கி ஒரு தமிழர் கேள்வி கேட்டுட்டாருங்கிற மாதிரி. அவரும் தமிழர் தானே, மரிய வில்சனும் தமிழர் தானே. ஒரு தமிழர் கிறிஸ்தவராக இருக்கலாம், இஸ்லாமியராக இருக்கலாம், பௌத்தராக இருக்கலாம், இந்துவாக இருக்கலாம், சீக்கியராக இருக்கலாம், சமணராக இருக்கலாம், யாராக வேணாலும் இருந்துட்டு போங்கப்பா, மதம் எங்களுக்கு தேவையே கிடையாது, மதமற்றவராக இருங்க, கடவுள் மறுப்பாளராக இருங்க. தமிழர் என்பவர் நீங்கள் என்ன மதமாக இருந்தாலும், மதமற்றவராக இருந்தாலும் நீங்கள் தமிழர் தான். ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்தவர், ஒரு தமிழர், ஒரு கன்னியாகுமரிக்காரர், நீங்கள் ஏன் இப்படி தமிழை இப்படி பேசுறீங்க? ஒரு நிதியமைச்சராக இருந்துட்டு நல்ல தமிழ் பேச வேணாமான்னு அந்த திமுக சட்டமன்ற உறுப்பினர் கேட்டார். அதை ஏதோ அவர் கேட்டது தான் தப்பு, அவர் திமுக எம்எல்ஏ ஒரு கன்னி பேச்சு, எங்களை மாதிரி விவரமானவர் அப்படி கேட்க மாட்டாங்கன்னு ஏவாவேலு வந்து மரிய வில்சனுக்கு ஆதரவாக பேசுறாரு. மரிய வில்சன் வந்து பைபிளையும் தமிழையும் மோத விடுறாரு, கிறிஸ்டினையும் தமிழையும் மோத விடுறாரு, கிறிஸ்தவர்கள் வேற தமிழர்கள் வேறங்கிற மாதிரி பேசுறாரு. பைபிள் நல்லா படித்தவங்களுக்கு தமிழ் இப்படி தான் வருங்கிறார். அது எல்லாரும் பட்டியல் போட்டாங்க. வலம்புரி ஜானா இருக்கட்டும், லியோனியா இருக்கட்டும், சாலமன் பாப்பையாவாக இருக்கட்டும், கிறிஸ்தவர்களாக இருந்த வெளிநாட்டவரே தமிழுக்காக நிறைய சேவை செஞ்சுருக்காங்க. கிறிஸ்தவர்களாக மதம் மாறிய இங்கே இருந்தவர்கள், இங்கே இருக்க பூர்வக்குடியில் தான் கிறிஸ்தவர்களாக மதம் மாறி இருக்காங்க. அவங்களும் சுத்தமான தமிழர்கள், நல்ல தமிழில் பேசக்கூடியவங்க, அழகு தமிழில் பேசக்கூடிய. இப்போ ஜெகத் கஸ்பருடைய தமிழ்லாம் அவ்வளோ நல்லா இருக்கும். பெருங்கொண்ட கூட்டம் அப்படிங்குவார், நல்ல புது புது வார்த்தைகளில் பயன்படுத்துவார் ஜெகத் கஸ்பர். அவர் கிறிஸ்தவ பாதிரியார் தான், கிறிஸ்தவ பரப்புரை செய்யக்கூடியவர் தான், நல்ல தமிழ் உணர்வாளர், தமிழ் தேசிய உணர்வோடு அவர் பலமுறை பேசியிருக்கார். அவர் கிறிஸ்தவர் இல்லையா? இந்த மரிய வில்சன் தான் கிறிஸ்டினா, இப்போ ஜெகத் கஸ்பர் கிறிஸ்தவர் இல்லையா? இப்படி பல கிறிஸ்தவர்கள், அந்த கிறிஸ்தவ பரப்புரை பேசுபவர்களுடைய அழகான தமிழை கேட்டு தான் நீங்களும் வளர்ந்துருப்பீங்க, நானும் வளர்ந்துருப்போம். ஆனால் மரிய வில்சன் கிறிஸ்டின் என்றால் தமிழருக்கு அந்நியம்ங்கிறாரு. கிறிஸ்தவர்களை தமிழர்களுக்கு அந்நியமாக்குறது யாருடைய அஜெண்டா? ஆர்எஸ்எஸ் அஜெண்டா. வெளிநாட்டு மதம், வெளிநாட்டு மொழி, வேற எங்கேயோ இருந்து வந்தவங்க. இந்த பரப்புரையை இங்க உள்ள பூர்வ குடிகளான நாடார்கள், மீனவர்கள், பறையர்கள் மீது திணிப்பது யாரு? ஆர்எஸ்எஸ் அஜெண்டா. அந்த ஆர்எஸ்எஸ் அஜெண்டா மாதிரியே மரிய வில்சனும் நான் பைபிள் மொழி தெரியும், எனக்கு தமிழ் மொழி அவசியம் இல்லைங்கிற மாதிரி பேசுனா, அப்ப தமிழுக்கு எதிராக திட்டமிட்டு கிறிஸ்தவத்தை முன்னிறுத்துற வேலையை யார் செய்யறா? மரிய வில்சனே செய்யறார்.
இது ஆர்எஸ்எஸ் அஜெண்டா. அதான் நயினா நாகேந்திரன் டக்குன்னு பிடிச்சிட்டாரு பாருங்க நீங்க பாயிண்ட. இந்த பாயிண்ட பேச வேண்டிய ஏவாவேலு, மரிய வில்சனுடைய மாமனார் எனக்கு ஃப்ரெண்டு, நாங்களாம் நட்பா இருந்தவங்க, எனக்கு அவரை பத்தி நல்லா தெரியும், அவர் மெட்ராஸ் ஸ்லாங்ல இப்படி பேசிட்டாருங்கிறார். சென்னையில பிறந்தவங்களுக்கு தமிழ் சரியா வராதா? வேலூர்ல பிறந்தவங்களுக்கு தமிழ் சரியா வராதா? என்னங்க சொல்றீங்க? காஞ்சிபுரம் பக்கா சென்னை தமிழ் பேசுகிற மாவட்டத்தில் பிறந்தவர் தான் அறிஞர் அண்ணா. என்னம்மா பேசிக்கினானுங்க, என்னம்மா அப்படின்னு பேசக்கூடிய அந்த ஸ்லாங்ல பிறந்த அறிஞர் அண்ணா தான் தமிழே அமுதே கனியே அப்படின்னு பேச ஆரம்பிச்சாருன்னா கேட்டுக்கிட்டே இருக்கலாம். தமிழே அவருடைய பேச்சை கேட்டு காதலிக்கும். அப்படி ஒரு தமிழ் அறிஞர் அண்ணாவின் தமிழ். தஞ்சாவூர்காரனான கலைஞருக்கு மட்டும் இல்லை, காஞ்சிபுரத்துக்காரன அறிஞர் அண்ணாவுடைய தமிழும் அவ்வளவு அழகானது. அவருடைய ஸ்லாங்கு காஞ்சிபுரம் ஸ்லாங் தான். திருநெல்வேலி போய் உட்காந்தா என்னம்மா பேசிக்கினானுங்க அப்படிங்கிற மாதிரி தான் பேசுவாரு. ஒரு சென்னை தமிழ் மாதிரி தான் இருக்கும் காஞ்சிபுரம் தமிழ். அப்ப சென்னையில பிறந்தவங்க காஞ்சிபுரத்துல பிறந்தவங்களுக்கு அழகான தமிழ் வராதா? ஏவாவேலு என்ன சொல்றாரு? சட்டமன்றத்துல ஒரு நிதி அமைச்சர் நல்ல தமிழ் சொற்களை பயன்படுத்தணும்னு சொன்னா அதை பண்ணிக்கிறேன், இது நான் திட்டமிட்டு பண்ணல, இயல்பா இல்லை, எனக்கு வரல அப்படின்னா ஒரு சாதாரண விஷயம். அதுக்கு அவர் பைபிள், தமிழ், அன்பு மொழி, பைபிள் தராத அன்பையா தமிழ் தருதுன்னு சொல்லி கிறிஸ்தவத்தையும் தமிழையும் நேர் விகிதத்தில் எதிர் விகிதத்தில் நிற்பாட்டுறாரு. தமிழர்களையும் கிறிஸ்தவர்களையும் வேற வேறன்னு காமிக்கிறாரு. இதுதான் ஆர்எஸ்எஸ் அஜெண்டா. இந்த ஆர்எஸ்எஸ் அஜெண்டாவை அமலப்படுத்த வேண்டிய ஏவாவேலு மரிய வில்சனுக்கு ஆதரவாகவும் தனது கட்சிக்காரரான திமுக எம்எல்ஏக்கு எதிராகவும் பேசுறாரு. அவர் கண்ணி பேச்சு தெரியாதனமா பேசிட்டார், மன்னிச்சுக்கோங்க. நல்ல அழகான தமிழ் உச்சரிப்பில் பேசிய அந்த கடையநல்லூர் திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்த அந்த சட்டமன்ற உறுப்பினர் கன்னி பேச்சான், தெரியாதனமா பேசிட்டாராம். தமிழை பிச்சு பிச்சு பேசின இவர் நல்லா பேசுறாரு. அந்த கன்னி பேச்சு பேசின திமுககாரரு மன்னிப்பு கேட்கணுமா, அந்த ரேஞ்சுக்கு பேசுறாரு ஏவாவேலு. நல்லா பேசினவருக்காக மன்னிப்பு கேட்கிறாரு. அந்த திமுக நல்லா பேசினாரு, அவரை பார்த்து கன்னி பேச்சு, அவர் மன்னிச்சு விட்டுருங்க மரிய வில்சன் அப்படிங்கிறாரு. சபாநாயகரே கூட லைட்டர் வேலை எடுத்துக்கோங்கன்னு மரிய வில்சனுக்கு அட்வைஸ் தான் பண்ணாரு. ஆனா ஏவாவேலு எதுக்கு இந்த அளவுக்கு ஆதரவா மரிய வில்சனுக்கு ஆதரவா பேசுறாரு அப்படின்னு தெரியல. கேட்டா இங்க உங்க மாமனார் எனக்கு தெரிஞ்சவர், நம்ம குடும்ப ரீதியாவே தெரியும், இப்படித்தான் பேசுகிறார். இது என்னன்னு தெரியல. அதாவது நீங்க கட்சி கடந்து நட்போட இருங்க. திமுக அதிமுகவை நேசிக்கட்டும், அதிமுக தாவேகாவை நேசிக்கட்டும், தாவேகா திமுகவை நேசிக்கட்டும், அதெல்லாம் நல்ல மாண்புகள் வளரணும். சட்டமன்றத்தில் அதெல்லாம் இருக்கணும். எம்ஜிஆர் காலத்திலே இது இருந்தது, அதெல்லாம் இந்த காமராஜர் காலத்துல இருந்தது, அண்ணா காலத்தில் இருந்தது, கலைஞர் காலத்தில் அதெல்லாம் இருந்தது. எவ்வளவு சண்டை போட்டாலும் இது இதுக்குள்ள, ஏன்னா பங்காளிக தானே எல்லாரும், ஒரு கூட்டு கிளியாக தானே, அதெல்லாம் அப்படி இருந்தவங்க தான். அதனால நீங்க ஜேபிஆர் எங்களுக்கு ரிலேட்டிவ், எங்களுக்கு ஜேபிஆர் எங்களுக்கு வேண்டப்பட்டவர், ஒரு காலத்துல எங்களோட இருந்து அப்படிலாம் பேசிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா அதுக்காக அடிப்படையான கொள்கையிலிருந்து மாறக்கூடாது. எங்க ஆர்எஸ்எஸ் உள்ள வருதோன்னு பதறிக்கிட்டு இருக்கோம். தமிழையும் தமிழர்களையும் தமிழ்நாட்டையும் நேசிக்கின்ற என்னை போன்றவர்கள் எங்க இங்க மதவாதம் வந்துருமோ, இங்க கிறிஸ்தவ ஜெபமாலை வருகிறது, அதுக்கு முன்னாடி திருப்பதிக்கு போகுது, இங்க ஏதோ மத சார்புடைய ஒரு தன்மை வருதோ, ஒவ்வொருத்தனும் தன்னை இந்துவாவும் கிறிஸ்டினாவும் நினைச்சிருவானோன்னு பதறிக்கிட்டு இருக்கு மனசு. நீங்க என்னன்னா இது ஆர்எஸ்எஸ்க்கு தான் வழிவகுக்கும், இது பெரியார் மண்ணுக்கு உகந்ததல்ல, சமூக நீதி மண்ணுக்கு உகந்ததல்லன்னு எடுத்து சொல்ல வேண்டியவர் சரியாக பேசிய தனது கட்சிக்காரனை விமர்சிக்கிறார் ஏவாவேலு. நம்பர் பாயிண்ட். நேத்து பாத்தீங்கன்னா இவர் எம்ஆர்கே பன்னீர்செல்வம், முன்னாள் திமுக அமைச்சர், அவர் இந்து அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷை பார்த்து என்ன சொல்றாருன்னா சாமி அமைச்சருங்கிறார். ரொம்ப பாமரத்தனமா இருந்தது. கோவில்ல பொறி கொடுப்பாங்க, சுண்டல் எல்லாம் கொடுப்பாங்க. அப்போ குழந்தைங்க போய் இந்த பூசாரிட்டு அதை வாங்குவோம், சாமி எனக்கு ஒன்று, சாமி எனக்கு ஒன்று, இந்த தட்டில் இந்த பொறி சுண்டல் எல்லாம் வாங்குவாங்க, சாமின்னு போய் வாங்குவாங்க சின்ன குழந்தைங்க. அது குழந்தைங்க ஏதோ கோவிலுக்கு பூஜை செய்கிறவரை சாமின்னு சொல்லி வாங்குறது ஓகே. ஒரு திராவிட இயக்க பாரம்பரியத்தில் திமுகவில் இருப்பவர் ஒரு முன்னாள் அமைச்சர், அது வயது என்ன 20 வயசு 25 வயசு அவருக்கு, அவர் போய் ஒரு இந்து அறநிலைத்துறை அமைச்சரை சாமி அமைச்சருங்கிறார், அமைச்சரை சாமிங்கிறார். இந்து அறநிலைத்துறை அமைச்சரை இதுவரையும் நீங்க சாமி அமைச்சர் தான் கூட்டிருக்கீங்களா? கக்கன் இந்து அறநிலைத்துறை அமைச்சரா இருந்தா நீங்க இப்படிதான் கூடுவீங்களா? ஏற்கனவே பரமேஸ்வரன் ஒருத்தர் இருந்தாரு, அவங்கள யாராவது சாமி அமைச்சர்னு இதுக்கு முன்னாடி நீங்க கூப்பிட்டுருக்கீங்களா? பிடிஆர் இருந்தாரு, பிடிஆருடைய அப்பா இந்து அறநிலைத்துறை அமைச்சரா இருந்தாரு, அப்ப நீங்க அவரை சாமி அமைச்சர் தான் கூப்பிட்டீங்களா? ஏன் இப்ப கடந்த ஆட்சியில சேகர் பாபுவை யாராவது ஒருத்தர் சாமி அமைச்சர்னு கூப்பிட்டீங்களா? சேகர் பாபுன்னு தானே சொன்னீங்க. ஏன் சேகர் பாபுவை மட்டும் சாமின்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க, வெறும் ஆசாமிங்கிறீங்க? உங்க கட்சிக்காரரான சேகர் பாபு ஆசாமி, தாவைக்கால இருக்க ரமேஷ் மட்டும் எப்படி சாமியா மாறினாரு? ஒரு நூல் தான் வித்தியாசம். என்ன, ஒரே ஒரு நூல் தான் வித்தியாசம். அப்போ மாற்று கட்சியா இருந்தாலும் உங்களுக்கு பார்ப்பனரா இருந்தா சாமின்னு கூப்பிடணுங்கிற எண்ணம் திமுக காரருக்கே இருக்கே.
நேற்று அதுக்கு தான் முதலமைச்சர் விழுந்து விழுந்து சிரிச்சாரு விஜய். எதுக்கு சார் சாமின்னு கூப்பிட்டீங்க நீங்க? இந்து அறநிலைத்துறை அமைச்சருங்கிறது உங்க வாயில வரலையா? அப்ப அவங்கள பார்த்தா சாமின்னு கூப்பிடுங்கிற எண்ணம் உங்களுக்கே இருக்கா? எனக்கு புரியல. அப்புறம் எப்படி சனாதனத்தை எதிர்ப்பீங்க? இந்த மனநிலை உங்களுக்கே, நம்மலாம் கீழே அவங்க தான் மேலேங்கிற மனநிலை உங்களுக்கே இருக்குன்னா அப்புறம் நீங்க எதுக்கு கலைஞர் பேரு, பெரியார் பேரு, அண்ணா பேரெல்லாம் சொல்றீங்க? திராவிடம், சமூக நீதி, அனைத்து ஜாதி அர்ச்சகருக்காக போராடணும் நீங்க எப்படி சொல்லுவீங்க? புரியல. இது என்ன நடக்குது உண்மையிலே? இது என்னங்க நடக்குது புரியல. அந்த மாமன்னன்ல வடிவேலு சொல்லுவார்ல, ஐயா என்னங்க நடக்குது எனக்கு ஒன்றும் புரியலன்னு. அப்ப நேற்று அவர் இப்படி நடந்து கொண்டதும் நமக்கு இதா இருக்கு. சாமி அமைச்சர்னு பேசுனதும் ரொம்ப இதா இருக்கு. இன்னைக்கு என்னன்னா, சரியாக பேசிய திமுக எம்எல்ஏவை பார்த்து கன்னி பேச்சு மன்னிச்சிருங்கன்னு மரியவள் சென்ட்டு இவர் மன்னிப்பு கேட்கிறாரு. என்ன அவரு சபாநாயகர் கூட சில சமயம் நடுநிலையாகவும் சரியாகவும் சுட்டி காட்டுறாரு. யாரா இருந்தாலும் உட்காருங்க, டைம் கொடுக்க மாட்டலாம், கரெக்டா பேசுறாரு. இவங்க ஏன் இப்படி பேசுறாங்க? புரியல. நமக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. இதெல்லாம் என்னது? சிபிஐ, அதாவது டெல்லிக்கான ஆளா நீங்க இருக்கீங்க. இந்துத்துவத்தையும் வெறுப்பு அரசியலையும் விதைக்கின்ற பாஜக மெல்ல மெல்ல உள்ள வந்துகிட்டு இருக்கு. பாஜகவுக்கு பிடித்த கவர்மெண்டா அந்த அரசு இருக்கு. இதையெல்லாம் அம்பலப்படுத்த வேண்டிய இடத்தில் இருக்க வேண்டிய நீங்க ஜபமாலையை கொண்டு வராங்க, கிறிஸ்தவத்தை கொண்டு வராங்க, திருப்பதி கோயிலுக்கு கொண்டு போறாங்க, பாத்தியா மந்திரிகள் வந்து பாத்தியா ஊதுறாங்க குரான் படி. இது எல்லாம் மதச்சார்பற்ற தன்மைக்கு எதிரானதுன்னு அம்பலப்படுத்த வேண்டியது ஒரு திமுகவினுடைய கடமை, எல்லா கட்சியினுடைய கடமையும் தான். அந்த நேரத்தில் இது பேச வேண்டிய நீங்க எதுக்கு சம்மந்தம் இல்லாமல் மரியவில்சனுக்கு ஆதரவாக பேசுறீங்க? அமைச்சரை போய் சாமி அமைச்சர் சாமி அமைச்சர்ன்னு இருக்கீங்க. அவங்க உங்களை எல்லாரையும் உண்மைக்கு புறமா விமர்சிக்கிறாரு ரமேஷ். சர்க்காரியா கமிட்டியா ஏதோ அதுவே தெரியாம ஏதோ விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாரு நேற்று. சர்க்காரியா கமிட்டியை பத்தி சொல்றது, சர்க்கரையை எறும்பு தின்று, இது பழைய கதை, கட்டுக்கதைகள். அதை போய் பேசிக்கிட்டு இருக்காரு. ஆனா அவரை போய் நீங்க சாமி அமைச்சர் சாமி அமைச்சருங்கிறீங்க. புரியல என்ன நடக்குதுன்னு. இது எனக்கு என்னமோ சிபிஐன்னு நீங்க சொன்னவனே புசியானது பதறாரு. உங்க மேலேயும் சிபிஐ இருக்கு அப்படின்னு உதயநிதி சொன்னவனே புசியானது பதறாரு. ஏன்? சிபிஐ, கரூர், ஐடி, இந்த டாக்ஸ், இந்த வழக்கு கேட்டாலே பாஜகன்னு சொன்னாலே அவங்க பதறாங்க. அதை வந்து பிடித்துல நீங்க பேசணும். நீங்க பாஜகவுக்கு சார்பா இருக்கீங்க, பாஜக உங்களுக்கு சார்பா இருக்கு அப்படின்னு பேசணும். இப்ப பாருங்க, மதவாதம் உள்ள வருது பாருங்க, கிறிஸ்தவம் வருது. கிறிஸ்துவம் உள்ள வருவதை காரணமா வச்சு இந்துத்துவமும் இந்து முன்னணியும் நீ அரசியல் பண்ணும். நாளைக்கு அஸ்வமேத யாகம் நடத்துவாங்க சட்டமன்றத்தில். உத்தரப்பிரதேசத்தில் அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் பதவி ஏற்றாங்கல்ல, சாமியார்கள்லாம் வந்து உட்காந்து பதவி ஏற்றாங்க. அதே மாதிரி நாளைக்கு தமிழ்நாட்டில், ஏன்னா நீங்க பைபிளை முன்னுதாரணமாக காமிக்கிறீங்க, சட்டமன்றத்தில் ஜெபமாலையை கொண்டு வர்றீங்க. நான் ஒரு பான் கிறிஸ்டின்னு ஒரு அமைச்சர் சொல்றாரு. ஒரு அமைச்சர், நீங்க சட்டமன்ற உறுப்பினராக தான் இருக்கணுமே ஒழிய பான் கிறிஸ்டின், பான் முஸ்லீம், பான் இந்துவா இருக்கக்கூடாது. சட்டமன்றத்தில் கிடையாது, தனிப்பட்ட முறையில் நீங்க என்ன வேணாலும் இருந்துக்கோ. அப்ப வெளிப்படையா மதம் வருது. அப்ப நாளைக்கு வந்து அந்த வெங்கட்ரமணன் வந்து எனக்கு இது எங்க மதம், எங்க சனாதனம், எனக்கு யாகம் நடத்தணும், எனக்கு கணபதி ஹோமம் சொல்லணும், எனக்கு சந்தியாவந்தனம் சொல்லணும்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சா அதையும் அனுமதிப்பீங்களா? அனுமதிக்கணும். ஏன்னா நீங்க ஜபமாலையை அனுமதிச்சுட்டா அப்ப நீங்க அதையும் அனுமதிக்கணும். அப்ப இதை பாஜக விரும்பும். இப்படி நீங்க பேசுங்க, இப்படி பேசினாதான் நான் வர்றதுக்கு வாய்ப்பா இருக்குன்னு. எந்த மத சார்பும் இல்லாம சட்டமன்றம் இயங்கியிருக்கு. நம்ம ஜெயலலிதா அம்மையார் காலமா இருந்தாலும், ராஜாஜி காலமா இருந்தாலும், பக்தவச்சலம் காலமா இருந்தாலும். நான் ஏன் இவங்களை சொல்றேன்னா, இவங்களுக்கெல்லாம் கடவுள் நம்பிக்கை அதிகம். அவர்கள் காலகட்டத்திலேயே அது மதச்சார்பற்ற தன்மையோடு தான் இயங்குது. கலைஞர், எம்ஜிஆர், நீங்க யார், எடப்பாடி அவர்கள், கடந்த முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள், எல்லா இதுலையும் சட்டசபையில சமூக நீதி, பெரியார் பேர் தான் எதிரொலித்தது. இப்படி இயேசு, அல்லாஹ், திருப்பதி, இந்த பேரெல்லாம் எதிரொலிக்கல. எந்த மத கடவுள்களும் சட்டமன்றத்துக்கு தேவையில்லை. எந்த மத நம்பிக்கையும் மத சடங்குகளும் சட்டமன்றத்துக்கு தேவையில்லை. நீங்க மைனாரிட்டி தானே, நம்ம இவங்க என்ன இந்துத்துவாவா, ஆர்எஸ்எஸ்ஸா, மைனாரிட்டி உரிமை, இதெல்லாம் மைனாரிட்டி உரிமை கிடையாது. இதை நீங்க சொன்னீங்கன்னா இதை வச்சுதான் பாஜக வரப்போகுது தமிழ்நாட்டுக்குள்ள. கிறிஸ்தவ நம்பிக்கைகள், கிறிஸ்தவ உரிமைகளை சொல்லி சொல்லி பாருங்க இவங்க எல்லாம் பண்றாங்கன்னு இதை பண்ண வேடிக்கை பார்க்கும். பாஜக அதை விரும்பும். அப்புறம் வருவாங்க பாருங்க உள்ள. எனக்கு நம்ம சட்டமன்றத்திலேயே ஆர்எஸ்எஸ் வேற ஏதோ பிளான் பண்ண போகுது. அதையெல்லாம் திராணியோடு இந்த தாவைக்க அரசு எதிர்க்குமா? இல்ல அப்ப அவங்க பூஜை புனஸ்காரம்னு சொல்லும் போது திமுக எதிர்த்தா, அப்ப நீங்க கிறிஸ்தவர்கள் சொல்லும் போது நீங்க என்ன பண்ணீங்கிற கேள்வி வரும். அப்ப ரொம்ப ஆபத்தான நிலையை நோக்கி இந்த சட்டமன்றத்தினுடைய இந்த போக்குகள் இருக்கு. நம்ம வெளிப்படையா உதயநிதி சண்டை, ஆதவ அர்ஜுனா பதிலளித்தார், சபாநாயகர் குறுக்கே மறித்தார்னு தமிழில் போட்டு நம்ம ஓட்டிக்கிட்டு இருக்கிறோம். அது கிடையாது பிரச்சனை. இப்ப பாஜக விரும்புகின்ற சட்டசபையாக இது மாறுகிறது. மினி ஊபியா மாறுது, மினி பீகாரா மாறுதோங்கிற அச்சம் இருக்கு.
அதனாலதான் ஒரு பத்திரிகையாளனா நான் பதறுகிறேன். நம்முடைய மதச்சார்பற்ற தன்மை, நம்ம அரசியலமைப்பு சட்டத்தில் நாம் ஏற்றுக்கொண்ட உறுதிமொழிகள் எல்லாம் பறிபோகுதோ, மறைமுகமாக பறிபோகுதோங்கிற பதட்டம் வருது. ஒரு அமைச்சர் வெளிப்படையா தான் மதத்தை சொல்றாரு. இதுவரை எந்த அமைச்சரும் இப்படி மதத்தையோ ஜாதியவோ சடங்குகளையோ சொல்ல மாட்டாங்க. சட்டமன்றத்தில் தமிழராக தான் இருப்பாங்க, திமுகவா இருப்பாங்க, அதிமுகவா இருப்பாங்க, பாமகவா இருப்பாங்க. இப்படிதான் இருப்பாங்களே ஒழிய கட்சியாகவும் மொழியாகவும் இருப்பாங்களே ஒழிய மதமாகவும் ஜாதியாகவும் இருக்கக்கூடாது, இருக்க மாட்டாங்க. ஆனால் இங்க பாருங்க, மதம் வந்துருச்சு. நான் கிறிஸ்தவருங்கிறாரு, கிறிஸ்தவம் தமிழிலிருந்து அந்நியம்ங்கிறாரு. இது எல்லாமே ஆர்எஸ்எஸ் அஜெண்டா. இது எங்க போய் முடிய போகுது, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது பதட்டமாகவே இருக்கிறது. இருந்தாலும் மக்களே, நீங்கள் விழிப்புணர்வுடன் இருங்கள். மதச்சார்பற்ற தன்மையுடன் சட்டமன்றம் இருக்கணும். இல்லைன்னா சிறுபான்மையினர்களுக்கு தான் முதல் அடி. இது ஏதோ கிறிஸ்தவர்கள் வர மாதிரி இருக்கு. கிறிஸ்தவர்களுக்கு தான் முதல்ல அடி விழும், முஸ்லீம்களுக்கு தான் அடி விழும். கிறிஸ்டின் முஸ்லீம்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் தான் தமிழ்நாடு இதுவரை இருந்திருக்கு. அதில் கல் விழும் விதமாக வேலைகளை செய்கிறார்கள். இது ஆர்எஸ்எஸ்னுடைய அஜெண்டா. தயவு செய்து விழித்துக் கொள்ளுங்கள், எச்சரிக்கையா இருங்க என்கின்ற ஒரு விழிப்புணர்வை வெளிப்படுத்த தான் இந்த காணொலி. இது போன்ற அரசியல், சமூகம், சினிமா, பொருளாதாரம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேர்வதற்கு ஜீவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆதரவு தாங்க. நன்றி.